இப்போ நீங்கள் பார்த்த இன்ட்ரோ மாதிரி நீங்கள் எப்படி ஓனாக மேக் பண்ணுறது தான் இந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். இதுக்கு தேவையான ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா Pixellab and Kinemaster. இது ரெண்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டியூட்டோரியல்ஸ் வந்து சொல்லி தருவேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். Pixellab ஓப்பன் பண்ணிக்கோங்க. Pixellabல வந்து நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து என்னோட சேனல் நேம் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் வரணும், இந்த இன்ட்ரோ வீடியோவில் மேக் பண்ணணும்னு நினைக்கிறோம், அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ Pixellab ரொம்பவே யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப் உங்களுக்கு டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கு. நான் ஓகே கொடுத்துட்டேன். தென் வந்து கீழே ஃபாண்ட் செக்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் தேவையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் தேவைன்னு சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபாண்ட் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் லெஃப்ட் சைடில் டெக்ஸ்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்சரில் வந்து நான் வந்து இந்த உங்களுக்கு கோல்ட் டெக்ஸ்சர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கோல்ட் டெக்ஸ்சர் வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து உங்கள் ஃபாண்ட் மேலே வந்து வந்துடும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து லாஸ்ட் போனீங்கன்னா 3D ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டை வந்து 3Dயில் மாற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். 3D டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, 3D ஷேடோஸ் இருக்குது. இது எல்லாமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு 3D எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3D டெக்ஸ்ட் 3D ஷேடோ எல்லாம் எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் வந்து நீங்கள் இங்கே ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம், எம்பாஸ்னு ஆப்ஷன் பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் டெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் 3D எஃபெக்ட் நல்லாவே இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து ஓகே ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை PNG எக்ஸ்போர்ட் பண்ணணும். மேலே வந்து 3 டாட்ஸ் இருக்குது டாப் கார்னரில். இங்கே வந்து எக்ஸ்போர்ட் இமேஜ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ்போர்ட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா PNG ஃபார்மேட்டில் வந்து இந்த இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து கேலரி சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டரில் வந்து 16:9 ரேஷியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு இந்த கோல்டன் பார்ட்டிகல் வீடியோ உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நாமளாக ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. தென் வந்து லேயரில் போய் மீடியா ஆட் பண்ணிக்கோங்க. என்ன மீடியான்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் பார்ட்டிகல் இந்த டெக்ஸ்சர் தான். இதான் அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகுதில்ல, அந்த பார்ட்டிகல் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பார்ட்டிகல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் தேவையோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இது கீழே இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. இந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் வந்து ஸ்க்ரீன் சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ வந்து நீங்கள் அந்த கோல்டன் பார்ட்டிகல் வீடியோ கிளிக் பண்ணி பிளெண்ட் ஆப்ஷன் போய் சூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் நீங்கள் வந்து லேயர் ஆப்ஷனில் வந்து நீங்கள் Pixellab டைப் பண்ண வந்து வேர்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வேர்டை வந்து நீங்கள் கரெக்டாக எந்த பொசிஷனில் இருக்குமோ வச்சுக்கோங்க. தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ இதை ப்ளே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த கோல்டன் பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக வரணும்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து நான் வைக்கிற அமௌண்ட்டுக்கு ஃபேட் வச்சுக்கோங்க, ஒரு 0.5க்கும் 1க்கும் நடுவில். ஸோ வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரி ஃபேடிங் எஃபெக்டாக வரும் உங்களுக்கு, நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ இன்னும் வந்து பர்ஃபெக்டாக வரணும், அது வந்து ஃபேடு ஃபுல்லாக வராமல் கரெக்டாக அந்த A-Cube அப்படி லைனாக வரணும்னு நினச்சிங்கன்னா நான் பண்ணுற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து திருப்பியும் மீடியாவில் போய் நீங்கள் வந்து அகைன் ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த A-Cube வந்து லைனாக தொடர்ந்து வரணுக்காக. ஸோ வந்து லெஃப்ட் சைடில் கீ ஆப்ஷன் இருக்கும், அங்கே போனால் அனிமேஷன் ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எந்தெந்த பாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த லேயரை மூவ் பண்ணணுமோ அந்த பாயிண்ட்டில் வந்து இந்த ப்ளஷ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இதை நீ மூவ் பண்ணிகிட்டே வரலாம் நீங்கள். ஸோ வந்து இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன் வந்து உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு நேராக ரைட் சைடில் மூவ் ஆகும். ஸோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், திருப்பி இந்த கோல்டன் பார்ட்டிகல் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் பார்ட்டிகலை லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து இந்த கோல்டன் பார்ட்டிகல் பிரிங் டு ஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கு எந்த மியூசிக் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க, அந்த மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக காப்பரேட் மியூசிக்காக பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரான இன்ட்ரோஸ் ரெடி ஆயிடும். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரோஸ் வேணும், நிறைய இது மாதிரி இன்ட்ரோஸ் ரெடி பண்ணுறது கைன்மாஸ்டரில் சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நான் வந்து கைன்மாஸ்டரோட ஃபுல் டியூட்டோரியல் தமிழில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ கைன்மாஸ்டர் யூஸ் பண்ண தெரியாதவங்க வந்து அந்த வீடியோ பார்த்துக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோ வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இதே மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டியூட்டோரியலோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நண்பா. Bye.